மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே வாழ்ந்த நபி அவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த குலஃபாக்கள், குலஃபாயே ராஷிதீன்களாக இருக்கலாம். அந்த ஹிலாஃபத்தில் இந்த மாதிரியான நல்ல பண்புகள் இருந்தது. சமூகத்தின் மீது உண்டான பற்று, சமூகத்தின் மீது உண்டான கவலை. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு முற்றுகையிடப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட போகின்றார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்கிறாங்க, உஸ்மான் அனுமதித்தாங்க. அல்ஆன் தாபல் கிதால் கதலு மின்னா ரிஜாலன், எங்களுக்கு அவர்களுடன் யுத்தம் செய்ய அனுமதி ஏன்? எங்கள பலர்களை கொண்டுட்டாங்க. அந்த நேரத்திலும் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க, யா அபா ஹுரைரா லா ஹாஜத லீ ஃபீ இராகத்தி தம். உஸ்மான், எனக்காக வேண்டி மக்களுடைய இரத்தம் ஓட்டப்படுவது எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க என்ன பாதுகாக்க பார்க்கிறீங்க? ஆனா நான் மக்களை பாதுகாக்க பார்க்கின்றேன். எனக்காக வேண்டி ஒரு போத்தலுடைய அளவுக்கு கூட மனிதர்களுடைய இரத்தம் ஓட்டப்படுவது எனக்கு விருப்பம் இல்லை என்றார்கள் ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய ஹலீஃபாக்கள் இவ்வாறு தான் இருந்தாங்க. இதுல இன்னும் ஒரு விடயத்தை உங்களை ஞாபகப்படுத்தணும். சமீப காலத்துல இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்லி ஐஎஸ் என்று சொல்லி முழு உலகத்துல, அதாவது உலகத்தில் இல்ல, மிக முக்கியமான சில நாடுகள்ல பயங்கரமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க. கடந்த மாதத்துல அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுல இன்னும் 10க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நிறுவனங்கள் எல்லோருமாக ஒன்றாக சேர்ந்து அங்க அந்த மகாநாட்டுடைய முடிவிலே அவர்கள் வெளியிட்ட அறிக்கை என்ன? இந்த ஐஎஸ் என்ற அமைப்பு இவர்கள் இஸ்லாத்திற்கு மாற்றமானவர்கள். இஸ்லாத்தில அமைதி, இஸ்லாத்தில சமாதானம், இஸ்லாத்தில அன்பு, இஸ்லாத்தில இரக்கம். குர்ஆன் என்ன கூறுகின்றது? ஒரு மனிதன் மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் ஃபகஅன்னமா கத்தல الناس ஜமீஆ. உண்மைக்கு புறம்பான விதத்தில் அப்பாவி ஒருவனை கொல்வது முழு உலக மக்களையும் கொல்வதற்கு சமம். ஆனால் இந்த ஐஎஸ் போன்ற அமைப்பினர்கள் இரக்கம் என்றது கடுகளவுக்கு கூட இல்ல. அவர்களுடைய கைகள்ல முழு அதிகாரத்தை எடுத்துக் கொண்டு என்னமோ அவர்கள் தீர்ப்பளிக்கிறாங்களாம். ஒருவர் தவறு செய்துட்டா அந்த தவறை விசாரிக்கணும் நீதிமன்றம், அந்த தவறுகளுக்கு குற்றம் கொடுக்கணும் நீதிபதிகள், நீதிமன்றம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் இவர்களை நாங்கள் எடுத்துக் கொண்டோம் என்றா இஸ்லாமிய பெயர்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு அவர்கள் செய்யக்கூடிய அநியாயம், அவர்கள் செய்யக்கூடிய அட்டகாசம், அவர்கள் செய்யக்கூடிய பயங்கரமான குழப்பங்களின் மூலமாக முழு உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு தலை குனிவு, முழு உலக முஸ்லிம்களையும் இந்த தீவிரவாதிகளை மாதிரி பயங்கர மாதிரி இந்த உலகத்தில் உள்ள மாற்று மதத்தவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இந்த விடயத்தில் இந்த நாட்டுடைய நாம் எல்லோரும் மிக கவனமாக தூர நோக்குடன் செயல்படணும். அவர்களுக்கு சாதகமாக அல்லது அவர்களுக்கு ஹெல்ப்பாக அல்லது அவர்கள் செய்த சில வேலைகளை பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல அவசர அவசரமாக ஷேர் பண்றல்ல. தவறுக்கு உதவி செய்யறதும் தவறு, பாவத்திற்கு உதவி செய்யறதும் பாவம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அந்த குலஃபாக்கள் தெரிந்த அந்த அன்பு இருக்குதா அவங்கள்ட்ட? அந்த இரக்கம் இருக்குது அவங்கள்ட்ட? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னார்கள்? வலோ மாத ஜமலுன் வலோ மாத ஜமலுன் பிஷாத்தில் ஃபுராத்தி ஜியான். அந்த யூப்ரடிஸ் நதிக்கரைக்கு பக்கத்துல ஒரு ஒட்டகம் பசியால இறந்து விட்டாலும் லஹஷீது ஐயஸ்அலனி அல்லாஹு அன்ஹா, எனக்கு பயமாக இருக்குது, அதை பற்றியும் அல்லாஹ் என்கிட்ட கேட்பான் என்று சொல்லி அந்த ஃபுராத் நதிக்கு பக்கத்தில் ஒரு ஒட்டகம் பசியால இறந்து விட்டாலும் அதை பற்றியும் அல்லாஹ் என்கிட்ட கேட்பான். என்னுடைய ஆட்சிக்கு கீழால ஏன் இந்த ஒட்டகம் பசியால இறந்தது? அந்த அளவுக்கு குலஃபாக்கள்ட்ட, இஸ்லாமிய கலீஃபாக்கள்ட்ட அந்த அன்பும் கருணையும் இருந்தது என்றால், இப்பொழுது இன்று சில இடங்கள்ல அச்சுறுத்தி கொண்டு பயமுறுத்தி கொண்டு மிக மோசமான பயங்கரவாத தீவிரவாதிகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பிட்ட இது போன்ற அன்பு இருக்குதா? இது போன்ற கருணைகள் இருக்குதா? இது போன்ற இரக்கங்கள் இருக்குதா? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் நாம் யாரை தெரிவு செய்தாலும் அவர்கிட்ட இந்த அன்பு இருக்கணும், கருணை இருக்கணும், சமூகத்தின் மீது அக்கறை இருக்கணும். நான் தோற்றாலும் சரி, என்னுடைய சமூகம் பிளவுபடக்கூடாது. நான் தோற்கலாம் பரவாயில்லை, ஆனால் என்னுடைய சமூகம் பிளந்து அது இரண்டு கூறுகளாக மாறி வந்துடக்கூடாது. சில ஊடகங்கள்ல
சில விஷயங்களை கேட்கும் போது ரொம்ப கவலையாக இருக்குது. எப்படியாவது நான் வெற்றி பெறணும், எப்படியாவது நான் அந்த கதரைக்கு வந்துடணும் என்பதற்காக எப்படி எப்படி எல்லாம் பேசுறாங்க. சில படித்தவர்கள் கூட, சமூகத்தில் உள்ள கண்ணியமானவர்கள் கூட அவங்களோட பேச்சை பார்த்தா சின்ன புள்ளத்தனமான பேச்சு. இவரும் இப்படி பேசுவாரா என்று நினைக்கக்கூடிய அளவுல மிக மோசமான இழிவான முறையில பேசிக் கொண்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்ற ஒரு சிலர் கூறுகின்றார்கள், நான் நீ முஸ்லிம் என்று சொல்வதற்கே வெட்கப்படுகின்றேன். எத்தனையோ பெரும் பெரும் மாற்று மதத்தில் உள்ளவர்கள் வாராங்க, இஸ்லாத்துக்கு வந்து முதலாவது பேசக்கூடிய பேச்சு, நான் இஸ்லாத்துக்கு வந்ததையே பெருமையாக கருதுகிறேன், நான் ஒரு முஸ்லிம் என்பதை பெருமையாக கருதுகின்றேன். ஆனால் இன்று நம்முடைய இஸ்லாமிய போர்வையில் உள்ள ஒரு சில, அதாவது சுயநலவாதிகள் என்ன சொல்றாங்க, நான் என்னை முஸ்லிம் என்று காட்டிக்கொள்ள கூட வெட்கம். கடந்த காலங்கள் ஒரு சில விளையாட்டு வீரர்கள் அவர் விளையாட்டுல முன்னுக்கு வரணும் என்று மதம் மாறினான், அவர் அவனுடைய பேரை மாற்றினான். ஏன் நீங்களும் உங்களோட பேரை வைக்கணும், பேரை மாற்றிக் கொள்ளுங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய பெயர்களை வைத்துக் கொண்டு இஸ்லாத்திற்கு எதிராக, இந்த கண்ணியமான கௌரவமான மரியாதையான இந்த மார்க்கத்திற்கு எதிராக பேசவானாம். தெரியாட்டி அமைதியாக இருக்கலாம். சில நேரங்களில் குர்ஆனுடைய ஆயத், அதனுடைய அர்த்தம் அதனுடைய அர்த்தமும் தெரியாது, அரபியும் தெரியாது, அரபி இலக்கணமோ இலக்கியமோ தெரியாது, குர்ஆனுடைய ஆயத்துக்கு தர்ஜுமா செய்யறாங்க. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ரொம்ப வினயமாக கவலையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்க வேண்டியது செய்யுங்க, ஆனா இஸ்லாத்தை விற்காதீங்க, குர்ஆனை விற்காதீங்க. குர்ஆன் அப்படி வருது, நபியுடைய ஹதீஸ விற்காதீங்க. நான் வெற்றி பெறணும் என்பதற்காக எங்களுடைய சமூகத்தை பலிக்கு கொடுக்காதீங்க, எங்களுடைய சமூகத்தை பிள்ளைக்கு கொடுக்காதீங்க.